நாங்கள் நேற்று ஆரம்பித்த இந்த பாத யாத்திரையானது இன்று நாங்கள் நவலேஸ்வரத்திலிருந்து அதிகாலை 3 மணிக்கு ஆரம்பமாகி இப்போது இடைக்காட்டு சந்தையிலே வந்திருக்கின்றோம். இதன் பின்னர் நாங்கள் சந்நிதி முருகனை நோக்கி எங்கள் பயணத்தை மேற்கொண்டு இரவு நடைபெறும் கொடியேற்ற திருவிழாவிலும் கலந்து கொண்டு அதன் பின்னர் நாங்கள் கொடியேற்றம் முடிந்த பிற்பாடு நாங்கள் மட்டக்களப்பை நோக்கி எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். நமது பெயர் திருச்செல்வன் தவரத்தினம். இப்பொழுது நாங்கள் கார்நகர் சர்வசக்தி பீடத்தில் இருந்து தொண்டமனார் செல்வச்சன்னதி நோக்கிய பாத யாத்திரையாக வந்துள்ளோம். இன்று செல்வச்சன்னதி முருகனுக்கு கொடி. நேற்றைய தினம் நாங்கள் அதிகாலை 3 மணி அளவில் காரை நகரில் இருந்து வெளிக்கிட்டு ஈழத்து சிதம்பரம் சென்று அங்கிருந்து பல ஆலயங்களையும் தரிசித்து கொண்டு பொன்னாலை சந்திக்கு வந்து பொன்னாலை சந்தியிலிருந்து கடற்கரை ஓரமான அந்த பாதை வழியாக கீரிமலை வந்தடைந்து கீரிமலையில் சிவபூமி மடத்தில் தங்கி அங்கே உணவும் போசனம் உண்டு கீரிமலை நகுலேஸ்வரரை தரிசித்து அங்கிருந்து 3 மணிக்கு நாங்கள் கிளம்பி வந்து மாவட்டபுரம் கன்சாமி கோயில் ஊடாக காங்கேசன்துறை வந்து காங்கேசன்துறை ஊடாக நேரடியாக ஊரணி மயிலிட்டி கலாலி இடைக்காடு ஊடாக நாங்கள் இப்பொழுது தொண்டமனார் சந்தியில் வந்து இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது 3 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த வருடம் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றவர் கிழக்கு மாகாணத்தில் இருந்து வேலோடு மலையில் வீட்டிற்கும் முருகன் ஆலயத்தினுடைய அறங்காவலரும் சுவாமியுமாகிய தியாகராய சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இது ஒரு வடக்கு கிழக்குக்கான ஒரு உறவு பாலம். இந்த யாத்திரை என்பதன் சொல் அதனுடைய அடையாளம் அதை வெளிப்படுத்தி நிற்கிறது கிழக்கிழங்கை தான். கிழக்கிழங்கையில் இருக்கின்ற அடியவர்கள் பல்வேறு ஆலயங்களுக்கு பாத யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள். முற்காலத்திலே யாழ்ப்பாணத்தில் இருந்தும் இந்த யாத்திரைகள் இருந்திருக்குது. ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் அது அருகி வந்துள்ள நேரத்தில் இதற்கு தொடர்ந்து இந்த சந்ததி வழியாக உயிர்ப்பீட்டு நடவடிக்கையை கிழக்கிழங்கையில் இருக்கும் அடியவர்கள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே பெருந்தொகையானவர்கள் கிழக்கில் இருந்து இந்த முறை யாழ்ப்பாணம் 60க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய மண்ணில் இருக்கும் தொண்டமனார் செல்வச்சன்னதி ஆலயத்தில் வேல் வந்து தங்கி இருப்பதாக ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகவே வேலை அடிப்படையாக கொண்ட வேல்படை ஆலயங்கள் மட்டக்களப்பு அம்பாறை போன்ற மாகாணங்களில் இருக்கின்றன. அந்த வகையிலே இங்கே வந்து இவ்வளவு தூரத்துக்குரிய பாத யாத்திரையை பக்தி சிரத்தையோடும் அன்போடும் இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இது நாங்கள் இந்த யாத்திரையின் ஊடாக உடல் உள்ள ஆன்மீக நலனை பேணும் நோக்கத்தை அதை வெளி உலகத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக இறைவனுடைய இந்த செயலிலே சேவைதான் முக்கியம் என்றதை எடுத்து காட்டுவதற்காக இங்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றுமில்லாமல் எல்லோரும் அடியவர்கள் என்ற ஒரு குடையின் கீழ் நாங்கள் பாத யாத்திரை செய்திருக்கிறோம். இந்த பாத யாத்திரைக்கு முருகன் அடியார்கள் உணவு தந்து எங்களை உபசரித்திருக்கிறார்கள். இந்த வேளையிலே நாங்கள் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று வேலை வணங்குவோர்க்கு எந்த வினைகளும் அன்றாதென்று வேலுண்டு வினை தீர்க்க என்று கூறி நம்மை என்றும் அவர் காத்து அருள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனது பெயர் சுப்பிரமணியம் தியாகராஜா. வேலோடுமலை முருகன் ஆலயத்தின் ஆதீனகர்த்தா என்று சொல்லலாம். இருந்தபோதும் நாங்கள் இந்த ஆன்மீக பயணத்தை செய்வதன் மூலமாக மக்களிடையே ஆன்மீக கருத்துக்களை பரப்பி நாங்கள் பாத யாத்திரை செல்லும்போது இளம் வயதினரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊக்கமாக இந்த பயணம் தொடர்கின்றது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே வடக்கிலிருந்து பாத யாத்திரை கதிர்காமம் நோக்கிய பாத யாத்திரையில் வடக்கு கிழக்கில் உள்ள அடியவர்கள் ஒன்று சேர்ந்து கதிர்காமத்துக்கான பாத யாத்திரையை மேற்கொள்வார்கள். அதேபோல் கிழக்கிலிருந்து நாங்கள் வேலோடுமலை முருகன் ஆலயத்திலிருந்து பஸ் வண்டி மூலமாக பயணித்தாலும் காரைநகர் சிவன் கோயிலிலிருந்து நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம்.
அங்கும் யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்களும் ஏனைய இடங்களில் உள்ளவர்களும் மட்டக்களப்பில் உள்ள அடியவர்களும் இணைந்துதான் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். இதன் மூலமாக வடக்கு கிழக்கு மக்களுடைய ஒரு அந்யோன்யத்தை உருவாக்குவதும் இளம் பராயத்தினருக்கு இந்த ஆன்மீக கருத்துக்களை வழங்கி எங்களை போன்று இவ்வாறான பயணங்கள் மேற்கொள்கின்ற போது இளம் வயதினரும் எங்களோடு கலந்து கொண்டிருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த வகையிலே யாழ்ப்பாணம் இருந்து வருகின்ற அடியவர்களே அநேகமானவர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இளம் வயதினரையும் அழைத்துத்தான் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றோம். ஏனெனில் நாங்கள் இந்த பயணத்தை கைவிட்டாலும் வயது முதிர்ந்த அளவில் இளையவர்களும் எங்களைப் போல் இதை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுக்குரிய அவாவாக இருக்கின்றது. அந்த வகையிலே இளம் வயதினரும் எங்களோடு சேர்ந்து இணைந்து கொள்கின்றார்கள். வேலோடுமலை முருகன் ஆலயத்திலிருந்து சித்தர்களின் குரல் அமைப்பு மூலமாக நாங்கள் வேலோடுமலையிலிருந்து கதிர்காம நோக்கிய பாத யாத்திரையும், வேலோடுமலையிலிருந்து தாந்தாமலை நோக்கிய பாத யாத்திரையும், வேலோடுமலை முருகன் ஆலயத்திலிருந்து மண்டூர் பாத யாத்திரையும், அதேபோல் வேலோடுமலை முருகன் ஆலயத்தில் குடும்பிமலைக்கான பாத யாத்திரையும், அதேபோல் வேலோடுமலையிலிருந்து நாங்கள் பெருகலம்பதிக்கான பாத யாத்திரையினையும், அதேபோல் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாத யாத்திரையும் களபூமி ஆகிய காரைநகர் சிவன் கோயிலிருந்தே நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த பயணம் செல்வச்சன்னதியான் கொடியேற்றத்தில் நிறைவு பெறும் என்பதையும், அந்த செல்வச்சன்னதியான் கொடியேற்றத்திலே எங்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வடக்கு கிழக்கிலே இருந்து ஒரு பாத யாத்திரை குழு சமூகம் அளித்து கடந்த முறை, அதுக்கு முந்தின முறை, இது 3வது முறை என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் 3 முறையும் எம்பெருமானின் அந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்வது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அதுபோல் இங்குள்ளவர்களும் நாங்கள் வரும் வழி அனைத்திலும் எங்களுக்கு உணவளித்து எங்களை ஆதரித்து எங்களை வழிநடத்துவதில் யாழ்ப்பாண மக்களுக்கும் பெரும் பங்கு இருப்பேன் என்பதையும் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நான் வேல்சாமி, கதிர்காம நந்தவன பிள்ளையார் கதிர்காம யாத்திரை சங்க தலைவர். இப்போ தற்சமயம் காரநகர் சிவன் கோயிலிருந்து 62 அடியார்களுடன் செல்வச்சனை நோக்கி கொடியேற்றத்தை நோக்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாத யாத்திரையின் நோக்கம் வந்து எங்களோட சைவ சமயத்தை ஒளிமயங்கள் சொல்லுது, பாத யாத்திரை மூலம் சிவனை அடையலாம் என்று, இறைவன் அடையலாம் என்று, அதன் நிமித்தமும் மற்ற நாட்டில் நமது நாட்டில் இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு தீர்க்கக்கூடிய தீர்வும் இறைவன்ட கையில் தான் இருக்குது. அந்த நிலையின் பிரகாரம் நான் இப்போ எங்களோட வேலோடுமலை கோயில் தலைவர் தியாகராஜ ஐயாவின் தலைமையில் இந்த பாத யாத்திரை வந்து கொண்டிருக்கு. அவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாத யாத்திரை செவ்வனே நிறைவேற வேண்டும் என்பது எங்களை அவா. அத்துடன் இங்கு வாழும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாத யாத்திரையின் நோக்கம்.